நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும் என எதிர்பார்க்கிறோம். மேல் சப்ரகமோ வடமேல் தென் மத்திய மாகாணங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் வடமாகாணத்திலும் மாத்தறை காலி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழையை எதிர்பார்க்கின்றோம். விசேடமாக மழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும், மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். அவற்றிலிருந்து பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள். நாட்டைச் சூழ உள்ள கடற்பகுதிகளில் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக அம்பாந்தோட்டை ஊடாக கடற்பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பகுதிகளில் அவ்வாறான நிலைமையே காணப்படும். நாட்டைச் சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்று ஈசான திசை அல்லது கிழக்கு திசையில் வீசக்கூடும். வேகம் 15 முதல் 20 கிலோமீட்டர் ஆக காணப்படும். முல்லைத்தீவிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக மன்னார் புத்தளம் வரையான கடற்பகுதிகளில் குறித்த காற்றின் வேகம் 40 முதல் 45 கிலோமீட்டர்கள் வரை அதிகரிக்கக்கூடும். அதன்போது கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். மண்சரிவு காரணமாக பதுளை பசறை பிரதான வீதி தொடர்ந்து மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வீதியில் 13வது மைல்கல் பகுதி மண்சரிவுக்கு உட்பட்டுள்ளது. பெருமளவு மண் மற்றும் கற்பாறைகள் வீதியில் சரிந்து விழுந்துள்ள நிலையில் கட்டிட ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வாளர்கள் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர். வாகன போக்குவரத்துக்காக வீதியை திறக்க முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். மாற்று வீதியை பயன்படுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பலாங்குட ஓபநாயக்க பஸ் வழித்தடத்தின் கெந்தகெட்டிய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக வீதியுடனான போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீதி தோட்ட மலைப்பாங்க பிரதேசத்தில் காணப்படும் நிலையில் அங்கு பாரிய பாறைகள் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர்.